ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல நான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பத்தி கான்செப்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மீனிங் கொடுத்துருக்கேன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் அ மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் பை த இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் த கட் ஆஃப் ரேட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, கேபிட்டல் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? கேபிட்டல் அப்படின்னா கேபிட்டல் அப்படின்னா என்னது? கேபிட்டல்னா என்னென்ன சொல்வீங்க? கேபிட்டல் ஓகேவா? இது வந்து காஸ்ட்னு சொல்லலாம். கேபிட்டல்னா we are raising the capital through equity மூலமா ரைஸ் பண்ணலாம். ஈக்விட்டி வேற எப்படி ரைஸ் பண்ணலாம்? ப்ரிஃபரன்ஸ் மூலமா ரைஸ் பண்ணலாம். வேற எப்படி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபென்ச்சர் மூலமா ரைஸ் பண்ணலாம். Otherwise they are running the capital, running the business through retained earnings. They are running the business through retained earnings. இங்க சொல்றேன். இப்போ கேபிட்டல்ங்கிறது ஈக்விட்டி. we are raising the capital through equity அப்படின்னா என்னது? ஒரு கம்பெனி தனக்கு கேபிட்டல் வேணும். the company needs capital to run the business அப்படின்னா அதுகிட்ட ஓன் ஃபண்ட்ஸ் இல்லாத கண்டிஷன்ல கம்பெனி என்ன பண்ணா தங்கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸ் the company issue the equity shares to the public. பப்ளிக்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு அது மூலமா வரக்கூடிய பணத்தை வச்சு they are run the business. that is called the equity ன்னு சொல்லுவாங்க. so they are raising the capital through the issue of equity shares to the public. அதுதான் வந்து ஈக்விட்டி. இப்போ அதோட காஸ்ட் அப்படின்னா என்னது? சப்போஸ் ஐ எம் ரைசிங் த கேபிட்டல், லெட் அஸ் அஸ்யூம் ஐ எம் த கம்பெனி, ஐ எம் ரைசிங் த கேபிட்டல் த்ரூ ஈக்விட்டி. நான் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு அது மூலமா கேபிட்டலை ரைஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா why the publics are investing their money in our company? ஏன் கம்பெனில கொண்டாந்து அவங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? எதுக்கு அவங்க ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? வாட் இஸ் த பெனிஃபிட் ஃபார் த பப்ளிக்? இப்போ நீங்க பப்ளிக் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து ஏன் என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணும்? ஒன்ஸ் த பப்ளிக் பர்ச்சேஸ் த ஷேர்ஸ் ஃப்ரம் மை கம்பெனி, என் கம்பெனில இருந்து அவங்க ஷேர்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்னா then they become a shareholder of the company. அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆயிடுறாங்க. வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்? எதுக்கு என் கம்பெனில அவங்க ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, a person one who purchase the shares from a company means அவன் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆயிடுறான். அப்ப அவனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பெனி வந்து அவனுக்கு டிவிடெண்ட் கொடுக்கும். ஓகேவா? டிவிடெண்ட் அததான் வந்து கேஇன்னு சொல்லுவாங்க. கேஇ அப்படிங்கிறது பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ இத ஈக்விட்டி ஷேர் மூலமா ரைஸ் பண்ணனால இந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து certain percent of the profit is distributed as a dividend to the equity shareholders. அப்போ ஒரு கம்பெனி தன்னோட ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுது அப்படின்னா it is one of the major expenses for the company. It is a cost of the company. அப்போ அந்த கேபிட்டலை ரைஸ் பண்றதுக்கு அது ஃபேஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் காஸ்ட்னு சொல்றேன். இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுத்தா அதுக்கு பேரு கேஇ. கேங்கிறது காஸ்ட், ஈங்கிறது டிவிடெண்ட் பே டு தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்றதுனால அது ஈன்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? ஈக்விட்டி மூலமா ஒரு கம்பெனி கேபிட்டலை ரைஸ் பண்ணுது அப்படின்னா காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணணும். டிவிடெண்ட் அப்படிங்கிறது கம்பெனி கிட்ட இருந்து போறதுனால இது ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்பென்சஸ் ஆர் த காஸ்ட் விச் இஸ் பேர்டு பை த கம்பெனின்னு சொல்லலாம். அததான் வந்து கேஇ அப்படின்னு கொடுத்துருக்கேன். கே அப்படிங்கிறது காஸ்ட்னு சொல்றோம். பே அப்ப ஈங்கிறது டிவிடெண்ட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அதனாலதான் அதை ஈன்னு கொடுத்துருக்கேன். பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ், கேபி. Preference na enadhu? It is another type of shares. But the company raise the capital, through the issue of preference shares to the public. Ipo company enna poduduna adukku capital venum. Appo அந்த capital எப்படி ரைஸ் பண்றாங்க? Through the issue of preference shares. Preference shares issue பண்ணி அது மூலமா company capital ரைஸ் பண்ணுது. ஓகேவா? அப்ப what is the cost which is borne by the company? அப்ப அதுக்கு என்ன expenses? அப்ப company என்ன மாதிரி expenses face பண்ணுது அப்படின்னா, இந்த preference shareholdersக்கு they are paying dividend. டிவிடெண்ட் அப்படிங்கிறது எங்க இருந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ப்ராஃபிட்ல இருந்து வருஷ கடைசியில கம்பெனி earn பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து they are paying dividend to the preference shareholders. இந்த டிவிடெண்ட் தமிழ்ல பங்காதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது கேங்கிறது காஸ்ட், பி அப்படிங்கிறது டிவிடெண்ட் paid to the preference shareholders. அததான் இங்க கொடுத்திருக்கேன். இங்க பாருங்க, கேபி payment of dividend
திஸ் shareholders. ஓகேவா? இது ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன்னு, இப்ப இதுல எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து ஈக்விட்டி மூலியமா ரைஸ் பண்றாங்களோ அதே மாதிரி டிபென்ச்சர்ங்கிறது ஒரு சர்டிபிகேட். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி இஷ்யூ த டிபென்ச்சர் டு த பப்ளிக் டிபென்ச்சரை இஷ்யூ பண்ணிட்டு அது மூலியமா கேபிட்டலை ரைஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து தமிழ்ல சொல்லணும்னா கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபென்ச்சரை இஷ்யூ பண்ணிட்டு அது மூலியமா ரைஸ் பண்ணிக்கிறதுனால இப்ப கம்பெனி என்ன பண்ணணும்னா, வரக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து வட்டி கட்டணும். இவங்களுக்கு கொடுக்கறது பங்காதாயம், அதர்வைஸ் இட் இஸ் செட் டு பி டிவிடெண்ட்னு சொல்லலாம். இவங்களுக்கு டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது வந்து இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு நம்ம பே பண்ணக்கூடியது வட்டி. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கே அப்படிங்கிறது காஸ்ட், டின்னு கொடுக்குறேன். கேடி அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் டெட், அதான் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்க, டிபென்ச்சர் அப்படிங்கிறது என்னது, we are raising the capital, நம்ம தான் கம்பெனி, we are raising the capital through the issue of debenture to the public. ஓகேவா? அந்த பப்ளிக் வந்து சும்மா நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துட மாட்டாங்க. அப்ப கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சர்டன் போர்ஷன் என்ன பண்ணும்னா, பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், அந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டை கம்பெனி பே பண்ணும். அதான் காஸ்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்றாங்க. பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ரீடெண்ட் earnings பத்தி உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியாது. இதை வந்து என்ன ரீடெண்ட் earningsனா என்னன்னா, இட் இஸ் ஆல்சோ கால்டு பிளக்கிங் பேக் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிளக்கிங் பேக் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், அதாவது ஒரு கம்பெனில ப்ராஃபிட் earn பண்றாங்க, அதான் EBIT நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அப்படிங்கிறது earnings. ஒரு கம்பெனில ப்ராஃபிட் earn பண்ணோனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து டு பே இன்ட்ரெஸ்ட் டு த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், முதல்ல இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுவாங்க. நான் அதை இங்க இப்படி சொல்றேன், உங்களுக்கு ஒரு கான்செப்ட் போட்டு காட்டுறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா EBIT இருக்கும். EBITனா என்னது, earnings. இப்போ வந்து EBITங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், earnings பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். கம்பெனில இன்ட்ரெஸ்ட் வந்துரு, ப்ராஃபிட் வந்துருக்கு, இதுல இருந்து கம்பெனி என்ன பே பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பே பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்படி சொல்றது, கம்பெனி வந்து earnings பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு கம்பெனி ஃபர்ஸ்ட் ஃபண்ட் earning கிடைச்சிரும், ப்ராஃபிட் வந்திருக்கு, அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெஸ் டாக்ஸ் லெஸ் பண்ணுவாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுக்குறேன், டாக்ஸ் கொடுத்துருவாங்க. கம்பெனி வந்து டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடும். கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் போகும். டிவிடெண்ட் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் இருக்கோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டா கொடுத்துருவாங்க. டிவிடெண்டா கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, சர்டன் அமௌண்ட் அவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு half of the amount is paid as a dividend to equity shareholders, remaining half is taken by the company as retained earnings அப்படின்னு சொல்லியிருக்கேன். retained earnings. எதுக்கு இந்த ரிட்டர்ன் earnings அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின்லி இட் இஸ் ஆல்சோ கால் பிளக்கிங் பேக் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து தனியா வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இன் ஃபியூச்சர்ல தெர் மே பி மோர் பாசிபிலிட்டி டு என்டர் இன்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், R&Dல ஏதாவது இறங்கலாம். அதர்வைஸ் தே வாண்ட் டு கோ ஃபார் இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவிட்டி, அதாவது அவங்க இன்னோவேட்டிவா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாடர்னைசேஷனுக்காக யூஸ் பண்ணலாம், இல்ல வந்து எக்ஸ்பேன்ஷன். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா there may be more fluctuations in the economic because of economic conditions. பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் ஆயிருக்கு, இந்த மாதிரி சென்னை ஃபிளட் வந்திருக்கு, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வரதா புயல், இந்த மாதிரி fluctuations நிறைய வரும் மார்க்கெட்ல. அப்ப அதெல்லாம் மீட் அவுட் பண்றதுக்கு we need excess money or surplus money in their hand to meet out such fluctuations in the market. இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய fluctuations நம்ம மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில எப்பவுமே என்ன பண்ணணும்னா, ஒரு ரிசர்வ் கையில இருந்துகிட்டே இருக்கணும், கையில கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கணும். ஓகேவா? சரி, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீடைன்ட் earningsன்னு சொல்லுவாங்க. அப்போ ரீடைன்ட் earnings கூட
பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரிசர்வ் வந்து வருஷம் எடுத்து வைக்கும் போது கம்பெனி சம்டைம்ஸ் ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆயிடும். ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா அந்த டைம் ஆஃப் ஆடிட்டிங் தேர் ஆஸ்கிங் a lot of questions. இவ்வளோ ப்ராஃபிட் நீங்க வருஷம் எடுத்து வச்சிருக்கீங்க, ஏன் அப்ப வந்து எம்ப்ளாயிஸ்க்கு ப்ராப்பரா போனஸ் கொடுக்கல? why you fail to pay the bonus to the employees? எதுக்கு வந்து ரைட் இஷ்யூ நீங்க பண்ணல அப்படின்ற lot of questions are arising at the time of auditing. அப்ப in order to overcome this issue, இந்த பிரச்சனையில இருந்து வெளில வரதுக்காக sometimes this retained earnings are converted into capital. இந்த retained earnings என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் they are investing in some other portfolios to earn some return. இந்த retained earnings அப்படியே பணமாவே வச்சிரல. இப்ப ரிசர்வ்ஸ் அண்ட் liabilitiesல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஒன்னு காட்டுவாங்க இல்லையா, அதுதான் retained earnings. இந்த retained earnings பணமாவே அக்குமுலேட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து அது அதிகமாகும், கேபிட்டலை விட ஜாஸ்தி ஆகும். அப்ப என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும் at the time of auditing. அப்ப இதுல இருந்து வெளில வரதுக்காக கம்பெனி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா this retained earnings are used to invest in different portfolios in the market. அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணலாம், அதர்வைஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவான், இல்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவான், இல்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா retained earnings or plugging back of profits அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப இது புரியுது இல்ல நான் என்னென்ன சொன்னேன்னு? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? கேபிட்டல் என்னென்ன கேபிட்டல் மூலியமா ரைஸ் பண்ணலாம்? we are rising the capital through equity. ஈக்விட்டி மூலமா ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பே பண்ணக்கூடிய டிவிடெண்டா தான் இங்க காஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப கம்பெனிக்கு அது ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆர் காஸ்ட். கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துட்டு வாங்க. ப்ரிஃபரன்ஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ப்ரிஃபரன்ஸ் மூலமா ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் நீங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் தான் கேபி. டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா we are rising the capital through debenture அப்படின்னா அந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட், that is payment of interest to the debenture holder, that is called KD. இதெல்லாம் போக லாஸ்டா இருக்கக்கூடியது retained earnings are plugging back of profits அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது அப்படி இருக்கட்டும். இப்போ நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல்னா என்னன்னு தெரியும், அதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் a minimum rate of return expected by the investors அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, see இதை எடுத்துறேன். எப்போதுமே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம், ROI சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் should be always greater than cost of capital, overall cost of capital னு சொல்லலாம். அப்படின்னா என்னது? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் should be always greater than cost of capital னு சொல்லியிருக்கேன். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? வாட் இஸ் கால்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு நீங்க ஏர்ன் பண்ற சேலரி வந்து ஒரு 15,000 அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய உங்களோட எக்ஸ்பென்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கிறீங்க, உங்களோட வந்து ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இல்ல மேரிடோ இல்ல அன்மேரிடோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஒரு ரெண்ட் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணணும் அண்ட் அதர் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே எந்த அமௌண்ட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஷுட் பி வித்தின் 15,000. இட் ஷுட் நாட் எக்ஸிட் 15,000. 15,000 தாண்டக்கூடாது. சப்போஸ் வந்து நீங்க ஏர்ன் பண்ற சேலரி 15,000 தான், யூ ஆர் கெட்டிங் அ சேலரி ஆஃப் ஒன்லி rupees 15,000, பட் யுவர் எக்ஸ்பென்சஸ் லீட்ஸ் டு 18,000 அப்படின்னா it is very difficult to manage the expenses. அப்ப என்ன பண்ணுவோம்னா for the remaining 3,000 we depend upon our friends or neighbors to borrow the money. அப்ப வந்து this is possible only for few months. After that they are not ready to give lend money to you. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்க யாரும் வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு பணம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. then we can't sustain in the particular city. அந்த சிட்டில அந்த வேலையை வச்சுட்டு வாழ முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? we try to reduce our expenses. சோ அப்ப என்ன பண்ணுவோம்? we try to reduce our expenses அப்படின்னா 15,000 அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்களோட எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கணும்? 10,000 இருக்கணும். அதர்வைஸ் இட் ஷுட் பி 15,000 தான் இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாது. இதுதான் வந்து ROA should be always greater than KO னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு கம்பெனில வரக்கூடிய ப்ராஃபிட் எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ப்ராஃபிட் should be always greater than the cost of capitalனா என்னது? நீங்க பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டும் பே பண்ணக்கூடிய டிவிடெண்டையும் தான் நான் சொல்றேன். அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அது எப்பவுமே எதுக்குள்ள இருக்கணும்? அந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து KO அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நீங்க பே பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அது டிவிடெண்டா இருக்கலாம் இல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், இது எல்லாமே இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள தான் இருக்கணும். அதர்வைஸ் இட் ஷுட் பி பிரேக் ஈவன் பாயிண்ட். எப்படி இருக்கணும்? 15,000 should be equal to 15,000 இருக்கணும். இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் than 15,000 இருக்கக்கூடாது.
இதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன்னா போடு. இதுதான் சொல்லிருக்கேன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் த மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் பை த இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்னா யாரு? இப்போ நீங்க 15,000 earn பண்றீங்க அப்படின்னா அந்த 15,000 குள்ள தான் அந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கணும். இப்போ உங்க நீங்க வந்து என்னோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் உங்களுக்கு உங்க எக்ஸ்பென்சஸ் குள்ள இருக்கணும். Cost of capital is a minimum rate of return expected by the investors from their investment or the cut-off rate of capital expenditure. Cut-off rate அப்படிங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்றது. உங்களோட இப்ப பாத்தீங்கன்னா என்னோட கட்-ஆஃப் ரேட் வந்து கம்பெனில வந்து இப்ப நான் கட்-ஆஃப் ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்? 15,000 தான் உன்னோட salary அப்படின்னா அந்த 15,000 குள்ள தான் உன்னோட எக்ஸ்பென்சஸ் இருக்கணும். That is called cut-off rate. ஒரு நீங்க மெடிக்கல் எழுதுறீங்க இல்ல ஒரு இன்ஜினியரிங் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன 60% கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க யூ ஷுட் earn எப்படி இருக்கணும்? யூ ஷுட் கெட் மார்க்ஸ் அட்லீஸ்ட் 60% ஆர் 61%. மோர் தேன் 60 அதான் இருக்கணும். அட்லீஸ்ட் ஈக்குவல் டு 60 இருக்கணும். அப்பதான் நம்மளால சீட் வாங்க முடியும். அதை தான் இங்க கட் ஆஃப் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கம்மிங் வீடியோஸ்ல வந்து நான் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கேபிட்டல் இதை வந்து டிவைடட் இன்டு 2. ஒன்னு வந்து காஸ்ட் ஆஃப் ஸ்பெசிபிக் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ்னு பிரிக்கிறாங்க. ஆஃப் ஃபினான்ஸ். another வந்து காஸ்ட் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். weighted average cost of capital ரெண்டு பிரிக்கிறாங்க. இந்த காஸ்ட் ஆஃப் ஸ்பெசிபிக் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா A வந்து காஸ்ட் ஆஃப் டெட், B வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் earnings பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் கம்மிங் வீடியோஸ்ல. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Thank you for watching this video.